ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி வேன்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எஸ்டி வேன் இது வந்து நீங்கள் உண்மையாகவே இதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நெட்வொர்க்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சுவிட்ச்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ரவுட்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க் டிவைஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஆல்ரெடி நம்ம இதில் சேனல்ஸ்லேயே போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெட்வொர்க்னால் என்ன, ஓகேங்களா, நெட்வொர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாகவே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எம்பிஎல்எஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான வீடியோஸும் போட்டிருக்கேன். ரவுட்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான வீடியோஸும் போட்டிருக்கேன். அதனால் ஒன்ஸ் வந்து இந்த எல்லா வீடியோஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். எம்பிஎல்எஸ்னால் என்னன்றது மஸ்ட், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து எஸ்டி வேன்னா என்னன்றதை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த எஸ்டி வேனை பற்றி லேர்ன் பண்ணணுன்னா அதுக்கான ஃபுல் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இது எஸ்டி வேன்னா என்னன்றதை பாருங்கள். சரி, ஓகே. இப்போது எஸ்டி வேன் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்டி வேன் அதனுடைய ஃபுல் ஃபார்ம், அதாவது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன் வைல்ட் ஏரியா நெட்வொர்க். அப்போது வைல்ட் ஏரியா நெட்வொர்க் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேன்னான்றது தெரிஞ்சிருக்கும். 90% தெரிஞ்சிருக்கும் வேன்னா என்ன பண்ணுதுன்றது. இதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்றது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை கண்டினியூ பண்ணக்குள்ள நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வேன்னா என்னன்றதை வந்து ஒன்ஸ் ஒரு சிங்கிள் லைனில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம இன்டர்நெட் ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ வந்து வேன்ன்றதை நம்ம வந்து இன்டர்நெட்டை தான் சொல்லுவோம். என்ன பண்ணுது இன்டர்நெட்டை வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயோ இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கவும் செய்கிறோம், நம்ம இன்ஃபர்மேஷனை அதுக்கு கொடுக்கவும் செய்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்து வைல்ட் ஏரியா நெட்வொர்க். இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு வந்து தேவையானது தான் வந்து, அதாவது வேர்ல்டு வைடில் தேவையானது தான் வந்து இன்டர்நெட்டு. அதுதான் வந்து வைல்ட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ரவுட்டர் செய்கிற வேலையை தான் இதுவுமே செய்யுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரவுட்டர் என்ன செய்யுது, ஒரு மல்டிபிள் நெட்வொர்க்கு இன்டர் கனெக்ட் பண்ணுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகேவா? இது வந்து ரவுட்டர்ஸ் செய்யுது. ரவுட்டர்ஸ் செய்கிற வேலையை தான் இந்த எஸ்டி வேனும் செய்யுது. அது ஃபஸ்ட்டு ரவுட்டர் எப்படி செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இமேஜஸில் தெரிகிற மாதிரி மேனேஜ் பிளானு, கண்ட்ரோல் பிளானு, டேட்டா பிளான், இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ரவுட்டர்ஸில் செய்யுது. புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன், வேன்னான்றதை சொல்லிட்டேன். எஸ்டி வேனை பற்றி நான் இன்னும் வந்து உங்களுக்கு எஸ்டி வேன் என்ன செய்யுதுன்றதே நான் சொல்ல வரல. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், ரவுட்டர் என்ன செய்யுதுன்னு தான் நான் இப்போ சொல்ல வரேன். ஓகேங்களா? மேனேஜ் பிளான்னா என்ன, கண்ட்ரோல் பிளான்னா என்ன, டேட்டா பிளான் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு மேனேஜ் பிளான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸும், அதாவது அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்புறதுக்கு அந்த கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துறது இந்த மேனேஜ் பிளான் தான். ஓகேவா? கண்ட்ரோல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பிளான்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதாவது ரவுட்டர்ஸ்லேயே மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதாவது ஓஎஸ்பிஎஃப், நெக்ஸ்ட்டு வந்து ஐஜிஆர்பி, இஐஜிஆர்பி, அப்புறம் வந்து எஸ்என்எம்பி, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால், ஆர்ஐபி ப்ரோட்டோகால், இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து சேனல்ஸை செக் பண்ணிங்கனாலே தெரியும், நிறைய நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அதில் ப்ரோட்டோகால்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸை ரன் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இந்த கண்ட்ரோல் பிளேன் மூலமாக தான் ரன் ஆகுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டா பிளேன்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பிளேன்ன்றது வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. அதாவது அந்த டேட்டாஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கும் தேவையானது தான் இந்த டேட்டா பிளேன். புரியுதுங்களா? அப்போது மேனேஜ் பிளேன்ன்றது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துது.
கண்ட்ரோல் பிளேன்ன்றது என்ன பண்ணுது, கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தின பிறகு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. அதாவது எதை யூஸ் பண்ணி, அதில் மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா பிளேன் என்ன பண்ணுது, அந்த டேட்டாஸை சென்ட் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ரெண்டு பக்கமும், அதாவது இங்கே நம்ம சென்டர் சைடில் சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் சைடில் ரிசீவ் பண்ணுற அந்த ரவுட்டர்லேயும் இந்த வேலையை செய்யுது. அப்போது இந்த மூணுமே ஏதோ ஒரு நார்மல் ரவுட்டரில் செய்கிற வேலை. ஓகேங்களா. அந்த டேட்டா பிளேனு, கண்ட்ரோல் பிளேனு, மேனேஜ் பிளேன், இது மூணுமே நார்மலாக ஒரு ரவுட்டரில் செய்கிற வேலை. அப்போ ஓகே, இது வரையும் நம்ம ரவுட்டரை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். அப்போ இதை SD-WAN பற்றி பார்க்கவே இல்லைல்ல. அப்போது இதே மாதிரி வேலையை தான் நம்ம SD-WANல வி மேனேஜ், வி ஸ்மார்ட்டு, வி பாண்டு, வி எட்ஜ், ஓகேங்களா, இது 4 வேலையாக செய்யுது. புரியுதுங்களா. இப்போது இது வந்து நார்மல் ரவுட்டர்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் இந்த நார்மல் ரவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நார்மல் ரவுட்டரில் ஓகேவா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த 3: மேனேஜ் பிளான், கண்ட்ரோல் பிளான், டேட்டா பிளேன்ன்றது. ஓகேங்களா. இதுவே நம்ம SD-WANல வந்து இந்த 4மே இந்த வேலையை, இது செய்கிற வேலையை இது 4மே செய்யுது. ஓகேங்களா. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிறது ரவுட்டர்ஸ்னால் என்ன, ஓகேவா, SD-WANோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா. இப்போது இதில் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நார்மல் ரவுட்டர்ஸில் என்ன செய்வோம்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. இதை SD-WAN மூலமாக எப்படி ஷேர் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஓகேங்களா. அப்போது இன்னும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். அப்போது SD-WAN நான் யூஸ் பண்ணலைங்க, நான் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் SD-WAN யூஸ் பண்ணலன்னா வச்சுங்களேன். அப்போ எப்படி இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது, எதை வச்சு ஷேர் ஆகுது? இப்போது SD-WAN யூஸ் பண்ணால் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொரு இடத்துல ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு ஷேர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுவே SD-WAN இல்லாமல் நான் எப்படி ஷேர் பண்ணுறேன்னா அந்த இடத்துல தான் MPLSன்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இந்த MPLSன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு நம்ம ISP இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக, அதாவது இன்டர்நெட் அவங்க மூலமாக ஷேர் ஆகிறதுக்கு இந்த MPLSன்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. MPLS பற்றி நான் பிஃபோராக தெரிஞ்சிருந்ததுன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ MPLSன்றது எந்த வேலையை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு, இல்லை ஒரு கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷனை, நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒரு ISPயை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. புரியுதுங்களா. அப்போ இது சேஃப்டியான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வேறு ஒரு நெட்வொர்க் மூலமாக, அதாவது வேறு ஒரு ISPயை நடுவில் யூஸ் பண்ணி MPLS மூலமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. அந்த விஷயத்தை நம்ம ஓனாகவே ஃபைலை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் SD-WAN யூஸ் ஆகுது. புரியுதுங்களா. அப்போ MPLSன்றது வந்து யாரோடையது, ISP அவங்க ஒவ்வொரு ISPயும் ஒவ்வொரு MPLSை மெயின்டைன் பண்ணுவான். இந்த MPLS வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம ஓனாக நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம நெட்வொர்க் மூலமாகவே அனுப்புறதுக்கு SD-WANன்றது யூஸ் ஆகுது. புரியுதுங்களா. அப்போது இது கண்டிப்பாக கம்பேரிட்டிவாக பார்க்கக்குள்ள MPLSை விட SD-WAN வந்து ரொம்ப 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 முக்கியமானது. MPLSன்றது வந்து காமனாக எல்லா ISPயும் யூஸ் பண்ணுறான். ஆனால் SD-WANன்றது ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம கம்பெனிக்கு நம்ம செக்யூரிட்டிக்காக நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் SD-WANன்றதை கொண்டு வந்தாங்க. இந்த வீடியோஸில் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.